guys, Assalamualaikum. இன்னைக்கு cauliflower 65 எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் cauliflower நம்ம சின்னதா அரிஞ்சு ஹாட் வாட்டர்ல போடணும். அப்பதான் அதுல உள்ள ஏதாவது புழுலாம் இருந்தா அதெல்லாம் வெளியில வரும். சோ நல்லா சூடான தண்ணியில கொஞ்சமா மஞ்சள்தூள் உப்பு சேர்த்து அதுல நம்ம சின்னதா நறுக்கி வச்ச cauliflower போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த வாட்டரை ட்ரைன் பண்ணிட்டு மறுபடியும் சில்ட் வாட்டர்ல அது ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை மேரினேட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் மல்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக அஜ்வைன் சீட்ஸ், அதாவது ஓம விதைகளை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour இதை ஊற விடுங்க. காலிஃப்ளவர் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் விட்டு ஒன்றா போட்டு வறுத்து நம்ம எடுக்க வேண்டியது தான். 2 பக்கமும் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு திருப்பி போட்டு நல்லா ஒரு ரெட்டிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட வேண்டியது தான். பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக கடலை மாவில் வெறும் பஜ்ஜி மாதிரி போடாமல் இந்த மாதிரி போட்டு தந்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு வரும். ட்ரஸ்ட் மீ. அவ்வளோதான், நம்ம ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பி காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் நம்ம சேனலில் நம்ம கண்டினியூவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை மீட் பண்ணலாம். பாய்.